தற்போது விஞ்ஞானி த.வி. வெங்கடேஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இது தொடர்பாக முன்பே நீங்க பேட்டி அளித்திருக்கீங்க. மிகவும் எளிமையான வகையில இது தொடர்பான விளக்கங்களை எல்லாம் கொடுத்திருக்கீங்க. நீங்க முக்கியமா குறிப்பிட்டது விண்வெளி வீரர்கள் அங்க செல்வது, அங்கு அவர்களுடைய பயணம் நீட்டிக்கப்படுவது என்பது இயல்பான ஒன்றுதான் அப்படின்றதுதான். இருப்பினும் இந்த முறை சுனிதா வில்லியம்ஸோட இந்த வருகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது எதனால்? இது வந்து ரெண்டு காரணம். ஒன்று, ஒரு வேலைக்காக போனாங்க. அதாவது போயிங் என்ற ஒரு ஸ்டார்லைனர் அவங்க உருவாக்கின அந்த விண்கலத்தை சோதனை ஓட்டத்துக்காக போனாங்க. அந்த விண்கலம் வந்து சரியா செயல்படலை. அந்த விண்கலத்துல திரும்பி வர முடியல. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அங்க இன்னும் கூடுதல் நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச விண்வெளி கூடில் இருக்கக்கூடிய பணியில இணைந்து ஒரு பணிக்குழுல இருந்து வேலை செய்ய வேண்டி வந்தது. ஸோ இதன் காரணமாக இந்த பயணம் ஒரு கவனம் பெற்றது. இது வந்து ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல், இவங்க ஏதோ அங்க அப்படியே விட்டுட்டாங்க, இவங்க வந்து எப்படியோ போட்டுன்னு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டாரு இந்த எலெக்ஷன் போது. என்னுடைய ஃப்ரெண்ட் மஸ்கிட்ட சொல்லி நான் வந்து ஒரு ராக்கெட் அனுப்பிச்சு அவங்களை கூப்பிட்டு வருவேன் எல்லாம் பேசியிருந்தாரு. இந்த அமெரிக்க அரசியலும் இதுல ஒரு பங்கு. இதுல அவர் ட்ரம்ப் சொல்லாத விஷயம் என்னன்னாக்க, நாசாவுக்கும் மஸ்கினுடைய அந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை 4 பேர் விண்வெளிக்கு எடுத்துட்டு போயிட்டு 4 பேரை திருப்பி கொண்டு வரா மாதிரி விண்கலத்தை அனுப்பிச்சுட்டே இருக்கணும் அவங்க கான்ட்ராக்ட். இப்போ வந்து பல கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, பஸ் ஓட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் இருக்கலாம். ஸோ அந்த பஸ் கான்ட்ராக்டர் ஓட்டுற மாதிரி தான் இவர் ஓட்டணும் மஸ்கு, அவ்வளோதான். ஆனால் அதை ஒரு அரசியல் செய்து இது வந்து ஏதோ நான் தான் ஒரு மீட்பு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போலி உருவத்தை உருவாக்குனாரு. இதனாலேயும் பல ஊடகங்கள் வந்து இதன் மீது கவனம் செலுத்தி இது வந்து ஒரு பெரிய பொருளாக இன்றைக்கு ஆயிருக்கு. இதுதான் இதில் நடந்த விஷயம். பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை 7 விண்வெளி வீரர்கள் பூமியிலிருந்து சர்வதேச விண்நிலையத்துக்கு போவாங்க. அதுக்கு பதிலீடு அங்க இருக்கக்கூடிய 7 பேர் திரும்பி வருவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த மாதமே இப்போ சுனிதா வில்லியம்ஸோட பணி செய்த மிச்சம் 3 பேர், இப்போ 4 பேர் தானே வந்திருக்காங்க. மிச்சம் 3 பேர் வந்து இப்போ சில வாரங்கள்ல ஒரு ரஷ்யாவினுடைய விண்கலம் மூலமாக, சோயூஸ் விண்கலம் மூலமா அவங்க பூமிக்கு வர போறாங்க. அதுக்கு பதிலா ஒரு 3 விண்வெளிகள் ரஷ்யாவினுடைய சோயூஸ் விண்கலம் மூலமா போறாங்க. அதை நம்ம யாருமே பேசவே போறது இல்லை. அதை பத்தி நம்ம ஒரு ஒரு நிமிட செய்தி கூட நம்ம சொல்ல போறது இல்லை. ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நடந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல பேசு பொருளானது இந்த மாதிரியான காரணங்களுக்காக. இப்போ நீங்க குறிப்பிட்ட அந்த ரஷ்யாவுடைய விண்கலம் எப்போதும் பயன்படுத்தக்கூடிய அந்த விண்கலத்திற்கும் இந்த டிராகன் கேப்சூலுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு? இதுல எது சிறந்ததா இருக்கும்? இப்போ நீங்க ரஷ்யாவினுடைய விண்கலம் சோயூஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து 3 பேர் போலாம். அது வந்து மறுபயன்பாடு செய்ய முடியாது. ஒரு தடவை தான் பயன்பாடு செய்ய முடியும். அதாவது பூமியிலிருந்து விண்ணுக்கு போய் விண்ணிலேருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அது வந்து மறுபயன்பாடு செய்ய முடியாது. இந்த டிராகன் விண்கலத்தினுடைய ஒரு பகுதி, நீங்க அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி ஒரு வெள்ளையா ஒன்று தெரிஞ்சிருக்கும், பின்னாடி ஒரு கருப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த கருப்பா தெரிஞ்ச பகுதி வந்து அதனுடைய உந்துக்கலம் வந்து விண்வெளியிலேயே விட்டுருவாங்க. அந்த வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் விண்வெளி வீரர்கள் உட்கார்ந்து போவாங்க. மேலே போகும்போதும் சரி, திரும்பி கீழே வரும்போதும் சரி. அதை மறுபயன்பாடு செய்யும். அது வந்து ரீயூசபிள். அதை வந்து கொஞ்சம் சரி செய்து நீங்க வந்து திரும்பி மறுபயன்பாடு செய்ய முடியும். அதனாலதான் இங்க பாக்குறீங்க கப்பல்ல வந்து அந்த பகுதியை, அந்த முனையில இருக்கக்கூடிய அந்த மூக்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து ஏற்றிருக்காங்க. இதை வந்து மறுபயன்பாடு செய்வாங்க. இது வந்து 4 பேர் போலாம். இதான் வந்து பெரிய வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம் என்னன்னு சொன்னாக்க, எலன் மஸ்கினுடைய இந்த விண்கலம் வந்து இப்போ ஒரு 10 முறை போயிருக்கு. ஆனா நீங்க வந்து சோயூஸ் விண்கலத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்க 1970கள்ல இருந்து இப்போ வரைக்கும் பல மடங்கு அதிகமான எண்ணிக்கையில சோயூஸ் விண்கலம் போயிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மஸ்கினுடைய இந்த கான்ட்ராக்டுக்கு முன்னாடி அமெரிக்காவே சோயூஸ் பயன்படுத்தி தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விண்கலமாக இருக்கு. ஆனா மறுபயன்பாடு இன்னும் இல்லை. அந்த திசையில ரஷ்யா வேலை செய்தான்னு தெரியல. இது வரைக்கும் அவங்க பேசல. மறுபயன்பாடு இல்லாத ஒரு பயன்பாடு, ஒன் டைம் யூஸ், அந்த மாதிரியான ஒரு இதுவாக அந்த சோயூஸ் விண்கலம்.
இப்போ தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கும்போது டிராகன் கேப்சூல்ல இந்த அபார்ட் சிஸ்டம் அப்படின்றது என்ன? இது வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டமா இருக்குன்றத மற்ற விஞ்ஞானிகளும் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த அபார்ட் சிஸ்டத்தோட பயன்பாடு என்ன? எல்லா விண்கலத்திலுமே அந்த அபார்ட் சிஸ்டம் இருக்கும். இல்லாம நீங்க வந்து ஒரு மனித பயன்பாட்டுக்கான அபார்ட் ஒரு விண்கலத்தை நீங்க உருவாக்க முடியாது. இந்த அபார்ட் சிஸ்டம் வந்து பல்வேறு இடங்கள்ல இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவிலேயே நம்ம ககன்யான் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு அபார்ட் சிஸ்டம் வந்து பரிசோதனை பண்ணாங்க. ஸோ எங்க அபார்ட் சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னு வந்து லான்ச் பேட், அதாவது ஏவர இடத்துல ஒரு அபார்ட் சிஸ்டம் இருக்கும். ஏவர இடத்துல ராக்கெட் இருக்கு. ராக்கெட்டுக்கு தலைக்கு மேல நம்ம விண்வெளி வீரர்கள் இருக்காங்க. அப்போ அந்த ஏவர சமயத்துல, அதாவது ஏவி மேல போகாம அப்படியே பூமியில இருக்கக்கூடிய அல்லது பூமிக்கு ரொம்ப ரொம்ப பக்கமா இருக்கக்கூடிய சமயத்துல ஏதாவது ஆபத்து வந்தா அந்த மேல் பகுதி மட்டும் கழண்டு தனியா ஒரு ராக்கெட் மாதிரி அது வந்து ஒரு அபார்ட் சிஸ்டம். ரெண்டாவது அபார்ட் சிஸ்டம் வந்து அது விண்க்கு கொஞ்சம் உயரம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து அதுக்கான ஒரு அபார்ட் சிஸ்டம். அதே மாதிரி விண்வெளிக்கு போயிடுச்சுன்னா விண்வெளியில இருந்து திரும்பி வரதுக்கு வந்து ஒரு அபார்ட் சிஸ்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் வச்சிருப்பாங்க அபார்ட் சிஸ்டம். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு தொழில்நுட்ப காரணமாக நமக்கு எதிர்பார்க்காத முறையில ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா மனிதர்களுக்கு எந்த உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக கடந்த கால அனுபவத்திலிருந்து இந்த அபார்ட் சிஸ்டம் எல்லாம் உருவாகி ஆரம்பத்துல நமக்கு தெரியல, ஒரு சில விபத்துகள் நடந்தது. அந்த விபத்துகளுக்கு பிறகு இந்த மாதிரி அபார்ட் சிஸ்டம் எல்லாம் வந்திருக்கு. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ஒரு முதல் முயற்சி, அப்போலோனுடைய முதல் முயற்சி, தரையிலேயே அந்த விண்கலம் எரிஞ்சு போய் உள்ள இருந்தவங்க எல்லாம் அப்படியே வெந்து மடிஞ்சிட்டாங்க. அவங்களால வெளில வர முடியல. ஏன்னா அது வந்து வெளியில இருந்து லாக் பண்ணியிருந்தாங்க. உள்ள இருந்து அவங்க திறந்தாலும் திறக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் இல்ல அப்படி பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கணும் என்ற ஒரு கருத்து உருவாகி அதுக்கப்புறம் வந்து அந்த அபார்ட் சிஸ்டம் வந்து உருவாக்கினாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா, ஒரு ஜிப் லைன் சொல்லுவாங்க. மலையேறலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு கயிறை பிடிச்சி அப்படியே தூங்குவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஜிப் லைன் ஒன்று இருக்கும். ஸோ ஏதாவது பிரச்சனைனா நீங்க அந்த ஜிப் லைனை பிடிச்சி நீங்க வெளில வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி பல்வேறு கட்டங்களுக்கு வந்து பல்வேறு விதமான அபார்ட் சிஸ்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அது ஸ்டார் லைனர், ஐ மீன் ஸ்பேஸ் எக்ஸ்க்கு மட்டும் எல்லா விண்கலங்களையுமே இன்னைக்கு வந்து இருக்கு, இன்க்ளூடிங் சோயூஸ் எல்லாம். இணைப்பில் வந்து விளக்கம் அளித்தமைக்கு நன்றி திரு தாவி வெங்கடேஷ்.